ஹாய், வெல்கம். இன்னைக்கு நான் என்னோட ஒரு பிலீஃப் பத்தி சொல்லப் போறேன். அண்ட் ஒரு பெரிய டிஸ்க்ளைமர் அத ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, ஐ அம் நாட் கோயிங் டூ சே வாட்டெவர் ஐ அம் கோயிங் டூ சே இஸ் த ட்ரூத் அண்ட் ஐ அம் நாட் கோயிங் டூ ஆஸ்க் எனிபடி டூ ஃபாலோ திஸ். இது முழுக்க, முழுக்க, முழுக்க என்னோட ஓன் பெர்ஸ்பெக்டிவ். அர்த்தமைந்தா ராஜா. அப்படி எத பத்தி பேசப் போறேன்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டி, காட் அண்ட் டெம்பிள்ஸ். ஹூ இஸ் காட்? வை டெம்பிள்ஸ்? இது நான் எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறத சொல்லப் போறேன். ஸோ லெட்ஸ் டாக் திஸ் ரேண்டம் டாக். இத நான் சொல்லப் போறதுக்கு கண்டிப்பா என் வீட்ல உள்ளவங்களே என்ன அடி வெளுக்க போறாங்க. அப்படி என்னன்னா, எனக்கு காட் மேல அவ்வளவா நம்பிக்கை கிடையாது. எஸ். அத எப்படி கரெக்ட்டா சொல்லலாம்னா, லைக் காடுங்கிறத விட, அந்த காடுங்கிற கான்செப்ட் இங்க நம்ம எப்படி பார்க்குறோங்கிறதுலயே எனக்கு ஃபர்ஸ்ட் நம்பிக்கை இல்ல. அ ஏன் நம்பிக்கை இல்லன்னு நான் சொல்றேன். என்னோட சின்ன வயசுல அ என் பக்கத்து வீட்ல ஒருத்தருக்கு ஒரு ப்ராப்ளம்னு வைங்க. எனக்கு ஓடி போய் ஹெல்ப் பண்ணணும்னு தோணும். அட்லீஸ்ட் ஏன் என்ன சுத்தி இருக்கவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்கும். அதே அ ஒரு ரோட்ல ஒரு டாகோ, இல்ல அது ஒரு பறவையோ அடிபட்டு கிடக்கிறப்போ, எனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அ மேபி என்னோட இயலாமை. என்னால போய் டைரக்ட்டா ஹெல்ப் பண்ண முடியல. நான் சுத்தி இருக்கவங்கள்ட்ட கேட்குறேன். "வாங்க நம்ம போய் பண்ணலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க எல்லாரும் அதுக்கு குடுக்குற பதில், கடவுள் பார்த்துப்பாரு அவங்கள. அத கடவுள் பார்த்துப்பாங்க. அந்த பறவை அத கடவுள் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதே நமக்குன்னு ஒரு கஷ்டம் வரப்போ நம்ம எப்படி சொல்லுவோம்? கடவுள் யாரையாவது அனுப்பி வைப்பாங்க. கண்டிப்பா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். ஏதாவது ஒண்ணு நடக்கும். கண்டிப்பா கடவுள் அது எப்படி நம்ம சுத்தி இருக்கிறவங்க யாருமே நமக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இல்லங்கிறப்போ, எப்படி ஒருத்தங்கள கடவுள் அனுப்பி வைப்பாரு? ஸோ இங்கேயே 2 ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? மத்தவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னு வரப்போ, அத கடவுள் பார்த்துப்பாங்க. ஆனா நமக்குன்னு ஒரு ப்ராப்ளம் வரும்போது, கடவுள் யாரையாவது அனுப்பி வைப்பாங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த ஒரு கான்செப்ட்ல எனக்கு சுத்தமா ஈடுபாடே இல்ல. அண்ட் எனக்கு இன்னொன்லயும் லைக் நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது. நமக்கு ஏதோ லைஃப்ல ஒரு ப்ராப்ளம் அத சால்வ் பண்ணணும். எங்கேயோ ஒரு மூலையில ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா, எல்லாத்தையும் கடவுள் பார்த்துப்பாரு. கடவுள் பார்த்துட்டு தான் இருக்காரு. கண்டிப்பா அவரு பண்ணுவாரு. அப்படிங்கிறத என்னால கண்டிப்பா நம்ப முடியல. ஆம். அப்படி இருந்திருந்தா அவரு என்னைக்கோ ஆக்ஷன் எடுத்திருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணும். அப்படி ஒண்ணு இருந்திருந்தா, அ மேபி இதெல்லாம் நடக்காம கூட அவர் பார்த்துருந்துருக்கலாம்ல, அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஆம். ஸோ லைக் இத பத்தி நான் முதல்ல ஏன் தைரியமா பேசுறேன்னா, இதுக்கு எந்த ஒரு சயின்டிஃபிக் ப்ரூஃபும் கிடையாது. ஸோ யார் வேணாலும் அவங்களோட ஐடியாலஜிய எப்படி வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். அந்த ஒரு தைரியத்தில தான் நான் இத பத்தி பேசுறேன். பிகாஸ் ஐ நோ இட்ஸ் பிட் சென்சிட்டிவ் டாபிக் டு டாக். பட் தட்ஸ் ஃபைன். ஹூ இஸ் காட் அப்படின்னு என் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன். இன்னைக்கு நான் கொஞ்சம் ஏதோ பிரச்சனையில இருக்கேன். எனக்கு இதில கண்டிப்பா யாரோட உதவியும் ஒண்ணு தேவைப்படுது. அண்ட் ஏதோ நான் ஒரு டிப்ரெஸ்டா இருக்கேன். எனக்கு யாரோட ஒரு மோட்டிவேஷனோட ஒரு வார்த்தை தேவைப்படுது. அப்படிங்கிறப்போ, எனக்கு ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்றாரோ, அல்லது நான் டிப்ரெஸ்டா இருக்கிறப்போ எனக்காக வந்து, "ஓ! கார்த்திகா, நீ வந்துட்டு எப்படிப்பட்ட பெர்சன் தெரியுமா?" அப்படின்னு ஒருத்தவங்க என்கிட்ட சொல்லி என்ன மோட்டிவேட் பண்றதா இருக்கட்டும். ஆ இதெல்லாம் ஒரு சில பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா, "பாரேன் நீ கஷ்டத்தில இருக்கப்போ கடவுள் அனுப்பி வச்சிருக்காரு" அப்படின்னு. பட் நான் இத எப்படி பார்க்குறேன்னா, என்னை சுத்தி இவ்ளோ பேர் இருக்கும்போது, எல்லாருமே அவங்களோட லைஃப் அவங்களோட ப்ரையாரிட்டீஸ்ன்னு போறப்போ, இந்த ஒரு பெர்சன் கைண்ட்னஸ சூஸ் பண்ணி என்கிட்ட வந்து பேசினாருன்னா, அவரோட குணம் எவ்வளோ பெருசு, அவரோட ஹியூமானிட்டி எவ்வளோ பெருசு. ஸோ அதுதான் காட் அப்படின்னு நான் பார்க்குறேன். இப்போ எனக்கு ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்றாருன்னா, கடவுள் அனுப்பி வச்சாருன்னு நான் சொல்ல மாட்டேன். அவர் தான் கடவுள்னு நான் சொல்லுவேன். ஸோ நமக்கு எப்பயுமே ஒரு ப்ராப்ளம் வரும்போது, கடவுள் வந்து காப்பாத்துவாரு அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்னா, நமக்காக அந்த டைம்ல வர அந்த மனிதர் தானே கடவுள். இஸ் இட்? ஓகே. இது என்னோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ். செகண்ட் டெம்பிள். பீப்பிள் காட தேடுற இடம் தான் டெம்பிள் இல்லையா? பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, காட தேடுற இடமே தப்பா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்ம கோயிலுக்கு போறோம், பூஜை பண்றோம், விளக்கேத்துறோம், பஜனை பாடுறோம், மனசார சாமி கும்பிடுறோம். உலகத்துல இருக்க எல்லாரும் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும்னு நம்ம சாமி கும்பிடுறோம். வெளியில வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே இருப்போமா? கண்டிப்பா இல்ல. நமக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஈவில் இருக்கு. அது அப்பப்ப காட்டிரும் இல்லையா? ஒருத்தவங்க மேல கோவப்படுறதா இருக்கட்டும், ஒருத்தவங்க மேல ஒரு ஹார்ஷான வேர்ட்ஸ் யூஸ் பண்றதா இருக்கட்டும். ஸோ அப்போ அவ்வளோ தடவ நம்ம பண்ண ப்ரேயருக்கு அப்ப அர்த்தமே இல்லாம போகுதுல்ல, அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட்
கோயில் எதுக்காக அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, அது சொல்றதுக்கு முன்னாடி ஒரு 2 ரெஃபரன்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல தான் எனக்கு வந்துட்டு ராமலிங்க அடிகளார் ரொம்ப பிடிக்கும். அவரோட ரெஃபரன்ஸ் என்னன்னா, அவர் எப்பயுமே வந்துட்டு மனித நேயத்த முன்னிறுத்துவாரு. அதே சமயம் கோவில் வந்துட்டு என் மனசுக்குள்ள இருக்கு. நான் கடவுளுக்கு கோவிலே என் மனசுக்குள்ள கட்டி வச்சிருக்கேன். அவருக்கு டெய்லியும் நான் அங்க தான் பூஜை பண்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. எனக்கு இப்போ ஒரு சிவவாக்கியர் பாடல் ஞாபகம் வருது. அவர் என்ன பாடியிருப்பாருன்னா, "எண்ணிலே இருந்ததொன்றை நான் அறிந்ததில்லையே, எண்ணிலே இருந்ததொன்றை நான் அறிந்து கொண்ட பின்" அப்படின்னு அது கன்டின்யூ ஆகும். இத நான் எப்படி பார்க்குறேன்னா, ஆம் "சி எனக்குள்ள தான் இருந்திருக்கு கடவுள். அத இத்தன நாளா நான் பார்க்கவே இல்ல. அத பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மத்த ஞானமே கிடைச்சது." அப்படிங்கிறத சொல்றாரு. அதனால கடவுள் வந்து நமக்குள்ள தான் இருக்காரு. எப்போ நம்ம போய் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றோமோ, அப்போ நம்ம தான் கடவுள். நமக்கு ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்றப்போ, அவங்க தான் கடவுள். ஆம் இப்போ நமக்குள்ள இந்த மாதிரி ஒரு ஒரு மனித நேயம்னு ஒண்ணு இருக்கு. அத நான் கடவுள்னு பார்க்குறேன். அதே சமயம் ஒரு மனிதன் நெனச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். அவனோட சப்கான்ஷியஸ் மைண்ட் நெனச்சா. இப்போ 7ஆம் அறிவு படத்துல எப்படி டாங்லி வந்துட்டு அப்படியே கண்ண வச்சு எப்படியெல்லாம் மூவ் பண்ணுவாரு. ஐ திங்க் அது சாத்தியம் தான். அந்த காலத்துல சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சாப்பிடாம எவ்வளோ நாள் பட்னியா இருந்திருக்காங்க. அது எல்லாமே மனுஷனால ஆக்சுவலி சாத்தியமாகிற விஷயம் தான். எப்போன்னா, நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டி கூட கனெக்ட் ஆகும்போது. நான் சொல்ற ஸ்பிரிச்சுவாலிட்டி என்னன்னா, நமக்குள்ள தான் இருக்கு. நம்மளுடைய இன்னொரு வெர்ஷன் நமக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கு. அத நம்ம தட்டி எழுப்பணும் அப்டின்னா, வி ஆர் த ஸ்பிரிச்சுவல் பெர்சன். நம்மளாலயும் எல்லாமே பண்ண முடியும். அத நம்ம வெளிய கொண்டு வரதுக்கு நெறைய மெடிடேஷன் பண்ணணும். ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத இடம் வேணும். ஆம் ஒரு எனர்ஜி தேவைப்படுது. அதுக்காக தான் டெம்பிள் கட்டியிருக்காங்க அப்படின்னு நான் நெனைக்கிறேன். அங்க போயிட்டு மனசார நமக்குள்ள இருக்கிற ப்ராப்ளம் நம்ம எப்படி முன்னேறணும்? நமக்குள்ள என்னென்னலாம் குணாதிசயங்கள் இருக்கு? அப்படின்னு நம்ம இன்னும் நம்மள ரொம்ப ஷார்ப்பா திங்க் பண்ணி, நம்மளுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு வெர்ஷன தட்டி எழுப்பணும். அப்படின்னா, நம்மளாலயும் பல அசாத்தியமான விஷயங்கள பண்ண முடியும். அப்படின்னு நான் நம்புறேன். அதுக்காக தான் கோவில் கட்டுனாங்க. பட் இப்ப நான் கூட நெனப்பேன், இப்ப கூட நான் ட்ரை பண்ணா அது முடியுமா அப்படின்னு. எனக்கு தெரியல. அதுக்கு எத்தன வருஷம் ஆகும்னு. அதுக்கு எனக்கு பொறுமையும் கிடையாது. மேபி நான் பல வருஷம் ட்ரை பண்ணாலும் அது நடக்காமயும் போகலாம். ஏன்னா, நம்ம பல 100 வருஷங்களா நெறைய மருவி, மருவி சேஞ்ச் ஆகி, எவோல்யூட் ஆகி இப்போ இப்படி இருக்கோம். என்னால திருப்பி அந்த மாரிலாம் ஆக முடியும்னு தோணல. பட் நான் இதுக்காக தான் டெம்பிள் கட்டியிருக்காங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஆ பட் இது உண்மையா அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஆ பட் இந்த ஸ்பிரிச்சுவல் ஹெரிட்டேஜ் பிளேஸஸ்க்கெல்லாம் ஒரு கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்துட்டு முக்கியமா ஒரு சோஷியல், கல்ச்சுரல் ஒரு ட்ரெடிஷன்க்காக அத நான் பிலீவ் பண்றேன். பிகாஸ் கோவில்ல தான் வந்துட்டு நம்ம நெறைய பீப்பிள பார்க்க முடியுது. நம்ம சொந்தக்காரங்க ஒரு கோவில் கொடன்றப்போ சொந்தக்காரங்கள பார்க்க முடியுது. அண்ட் மோரோவர் அ ஒரு கோவிலுக்கு உண்டியல்ல காசு போடுறதா கூட சின்ன வயசுல நான் யோசிப்பேன். எதுக்கு போய் உண்டியல்ல காசு போடுறாங்க? அதுக்கு போய் ஒரு கஷ்டப்பட்டவங்களுக்கு அந்த டைம்ல ஒரு காசு குடுத்து சாப்பாடு போடலாம்ல. அத ஏன் போய் உண்டியல்ல போட்டு அந்த பணத்த வேஸ்ட் ஆக்குறாங்க? அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் எனக்கு இன்னொரு விஷயமும் இப்போ கொஞ்சம் அன்லாக் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திருப்பதி எடுத்துக்கோங்க. நம்ம நெறைய காசு கொண்டு போய் குடுக்குறோம். ஆ பட் யோசிச்சு பார்த்தா அந்த காச இப்போ அந்த உண்டியல்ல போடுற காச மத்த யாருக்கோ ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண வேணாம். பட் நம்ம இப்படி எல்லாரும் கொண்டு போய் குடுக்குற காசுனால அவங்க டெய்லியுமே அன்னதானம் போடுறது, கஷ்டப்பட்டவங்க எல்லாம் மேபி அதில நெறைய பெனிஃபிட் ஆகுறாங்க. ஸோ அதுவும் ஒரு வகையில நல்லதுன்னு எனக்கு தோணுது. எஸ், ஐ பிலீவ் இன் சம்திங். பட் அதுக்கு எப்படி டிஃபைன் பண்றதுன்னு தான் எனக்கு தெரியல. ஹியூமானிட்டி ஆர் நேச்சர் ஆர் சம் யூனிவர்சல் எனர்ஜி ஒரு டிஃபைன் நேம் என்னால குடுக்க முடியல. பட் எஸ், ஐ டூ பிலீவ் இன். பட் ஐ கான்ட் டிஃபைன் இட் இன் சிங்கிள் வேர்ட் காட். அந்த காடுங்கிறதுக்கே எனக்கு நெறைய டெஃபினிஷன் இருக்கு. ஸோ கன்க்ளூஷன் என்னன்னா நம்ம கண்ணு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் நடக்கும்போது, அத கடவுள் வந்து பார்த்துக்குவாரு, கடவுள் ஹெல்ப் பண்ணுவாருன்னு இல்லாம, அந்த நேரத்தில நாம கடவுளா ஆக்ட் பண்ணணும்னு நான் நெனைக்கிறேன். ஒருத்தவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தேவைப்படுதுன்னா, கண்டிப்பா கடவுள் குடுப்பாருன்னு இல்லாம, நம்மளால முடிஞ்ச அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நம்ம குடுக்கணும். யாஹ்! திஸ் இஸ் மை பிலீஃப். See you on next video. Bye bye.